ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம்? கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம்? இறைவன்கிட்ட என்ன கேட்கலாம்? என்னை படைத்த உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனுக்கே தெரியும்னு அமைதியாக தியானம் பண்ணலாம் இல்லையா? நிறைய பேர் எனக்கு பொருள் கொடு, பணம் கொடு அப்படிலாம் நம்ம கேட்குறோம். நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு தெளிவு. மை ஃப்ரெண்ட்ஸ், இறைவனிடம் உங்களுக்கு பணம் வேண்டுமா, புகழ் வேண்டுமா, ஒரு மிகச்சிறந்த தனித்தன்மை கொண்ட சாதனையாளர்கள் நீங்கள் மாறணுமா, உங்களுக்கு எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது டைரெக்டாக ஒரு கொடுக்க போகிறதே கிடையாது. ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மை சுற்றியே இருக்கு. அதை கண்டு உணரக்கூடிய ஞானத்தை கொடு. அந்த வாய்ப்பை பயன்படுத்த தெரிந்து கொள்வதற்கான தெளிவை கொடு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கான ஒரு டிசிப்ளின் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த இறைவன், நம்ம இறைவன் படைத்தது, இறைவன் ஞானத்தை நம்ம பெற்றுட்டு நம்ம என்ன அடையணுமோ அதற்கான சூழலை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கொடு இறைவா என்று கேட்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு பெரிய ஒரு சக்சஸ் சின்ன பாயிண்டை தரும். அதே மாதிரி இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் அந்த எண்ணம் உங்கள்கிட்ட வந்துட்டாலே போதும். அதற்கான காரண காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருப்பதை நம்மால் விழிப்பு தன்மையுடன் கண்டுகொள்ள முடியும். இதை உணர்ந்து கொண்டால் நீங்களும் இந்த உலகத்தில் அடையக்கூடிய அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதற்கான அற்புதமான ஒரு தருணம், அதற்கான ஞானத்தை, ஆற்றலை, சக்தியை, விழிப்புணர்வை இறைவா எனக்கு கொடுத்து அருள்வாயாக என்று உலக மக்கள் அனைவரும் இந்த வேண்டுகோளை முன்னிறுத்தினோம் என்றால் இதுவே சாலச் சிறந்த பிரார்த்தனையாக அமையும். அன்புடன் உங்கள் விஜய்.